ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர்என்சி ஃபேமிலி. சுவையான கொள்ளு பருப்பு வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். அது எப்படி செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் கொள்ளு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது குக்கரில் சேர்த்துருக்கிறேன். 1 டம்ளர் பருப்புக்கு நான் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதோட தக்காளி பழம் ஒரு 4, மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து குக்கரை மூடி நான் அடுப்பில் எடுத்து வச்சுருக்கிறேங்க. 3லேருந்து ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கிறேன். கொள்ளு பருப்புக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய பொருட்களை நான் அம்மியில் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அது கூட கல்லுப்பு இது சேர்த்து தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே 1 2 தட்டி அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பருப்புக்கு தேவையான மெயின் மசாலாக்கள் ரெண்டுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொள்ளு பருப்பு நல்லா வெந்திருக்குது. தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு தக்காளியை தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பு குக்கர்லேயே வேக வச்சனால நல்லா வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் நான் மத்து வச்சு கொஞ்சமாக கடைஞ்சி எடுத்துக்கிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வடசட்டி அடுப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். சட்டி காஞ்சதும் 2 அல்லது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இப்போ சேர்த்துருக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பவுடர் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இப்போ நான் தோலெல்லாம் எடுத்துட்டு வேக வச்ச தக்காளி நல்லா தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி மசாலா இதெல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பருப்பு வேக வச்ச தண்ணியும் இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அதையும் பருப்போடு நம்ம சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு குழம்புங்க. மதிய நேரத்துக்கு இந்த குழம்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜலதோஷம் இருக்கிறவங்க இந்த குழம்பு ரெசிபி ஒரு 2 நேரம் எடுத்துக்கிட்டாவே நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கொள்ளுப்பருப்பு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய எம்ஆர்என்சி ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.